இரவு மணி 11 தாண்டியிருந்தது. வழக்கம் போல் ஹாலிலிருந்த சோபாவில் அமர்ந்து வாசக்கதவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சுமித்ரா. சாப்பாட்டு மேஜையில் அவருக்காக பரிமாறி வைத்திருந்த உணவு ஆறிப்போய் நீண்ட நேரமாகிவிட்டது. 10 ஆண்டுகால திருமண வாழ்க்கை. ரகுவும் அவளும் காதலித்து திருமணம் செய்தவர்கள். ஆரம்பத்தில் இருந்த அந்த நெருக்கம் கடந்த 2 வருடங்களாக குறைந்து போனதை சுமித்ரா உணர்ந்திருந்தாள். அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகம், புதிய ப்ராஜெக்ட் டென்ஷன், இதுதான் ரகுவின் நிலையான பதிலாக இருந்தது. ஒரு நல்ல மனைவியாக அவன் சொல்வதை நம்பினாள். அவனது சோர்வுக்கு காரணம் வேலைதான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஆனால் ஒரு பெண்ணின் உள்ளுணர்வு எப்போதுமே பொய்யுரைப்பதில்லை. ரகுவின் நடவடிக்கைகளில் தெரிந்த மாற்றங்கள் அவளை உறுத்திக் கொண்டே இருந்தன. முன்பெல்லாம் அவன் அலைபேசி எங்கு வேண்டுமானாலும் கிடக்கும். ஆனால் இப்போது குளிக்கச் செல்லும்போது கூட அதை பாத்ரூமிற்குள் எடுத்துச் செல்கிறான். எப்போதும் பாஸ்வேர்ட், பேட்டர்ன் லாக் என்று பூட்டியே வைத்திருக்கிறான். நன்னிரவில் வரும் மெசேஜ் சத்தத்திற்கு திடுக்கிட்டு எழுந்து பார்த்துவிட்டு ராங் நம்பர் என்று சொல்லி மழுப்புகிறான். அன்றிரவு ரகு மிகவும் தாமதமாக மதுபோதையில் தள்ளாடியபடி வீட்டுக்கு வந்தான். எதுவும் பேசாமல் நேராக படுக்கையறைக்குச் சென்று விழுந்தான். அவன் சட்டைப்பையிலிருந்த அலைபேசி நழுவி கீழே விழுந்தது. சுமித்ரா அதை எடுத்தாள். வழக்கத்திற்கு மாறாக போதை மயக்கத்தில் அவன் அதை லாக் செய்ய மறந்திருந்தான். மனதிற்குள் ஒரு போராட்டம். கணவனின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடக்கூடாது என்ற எண்ணம் ஒருபுறம், உள்ளுணர்வு சொல்லும் அபாய சங்கு மறுபுறம். நடுங்கும் விரல்களுடன் வாட்ஸ்அப் செயலியை திறந்தாள். மேலே இருந்த முதல் பெயர் ஆஃபீஸ் கபிலன் என்று சேமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த எண்ணிலிருந்து வந்திருந்த செய்திகள் அவளை உறைய வைத்தன. இன்றைய இரவு மிகவும் அழகாக இருந்தது ரகு. உங்களை மிஸ் பண்றேன். எப்ப வீட்டிலிருந்து கிளம்பி வருவீங்க? அனுப்பிய நேரம் இரவு 8:30 மணி. சுமித்ராவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. கபிலன் என்ற பெயரில் இருப்பது ஒரு பெண் என்பதை புரிந்து கொள்ள அவளுக்கு ஒரு நொடி கூட ஆகவில்லை. மேலே ஸ்க்ரோல் செய்து படித்தாள். பல மாதங்களாகத் தொடரும் நெருக்கமான உரையாடல்கள், புகைப்படங்கள், இரகசிய சந்திப்புகள். அவள் உலகமே தலைகீழாக மாறியது. அவள் கட்டியிருந்த நம்பிக்கை கோபுரம் அஸ்திவாரத்துடன் இடிந்து விழுந்தது. தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து அவன் குடும்பத்திற்காக தியாகம் செய்த ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அத்தனையும் இந்த துரோகத்தின் முன்னால் கேலிக்குரியதாக தோன்றியது. கண்ணீர் ஆறாக பெருகியது. ஆனால் சத்தம் போட்டு அழக்கூட அவளுக்கு திராணி இல்லை. போதையில் உறங்கிக் கொண்டிருந்த ரகுவை பார்த்தாள். இத்தனை நாள் தான் நேசித்த முகம் அதுதானா என்று அருவருப்பாக இருந்தது. அந்த இரவு முழுவதும் அவள் தூங்கவில்லை. விடியற்காலையில் சூரிய ஒளி ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தபோது சுமித்ரா ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். காலையில் போதை தெளிந்து எழுந்த ரகு சுமித்ரா தயாராக உடைமாற்றி நிற்பதை பார்த்தான். மேஜை மீது அவனது அலைபேசி திறந்த நிலையில் இருந்தது. அதில் அந்த குறுஞ்செய்தி அப்படியே இருந்தது. ரகு அதிர்ச்சியில் உறைந்து போனான். சுமி, நான் சொல்றது கேளு, அது என்று வார்த்தைகள் குளறினான். சுமித்ரா அவனை நேராக பார்த்தாள். அந்த பார்வையிலிருந்த தீர்க்கம் அவனுக்கு புதிது. போதும் ரகு, இனிமேல் எந்த பொய்யும் வேண்டாம். என் இத்தனை வருட அந்துக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தாலும் விரிசல் தெரியும். அதுபோலத்தான் இனி நம் வாழ்க்கையும். நம்பிக்கையை இழந்துவிட்ட இந்த உறவில் நான் இனியும் நடிக்க தயாராக இல்லை. அவள் தன் சிறிய பையை எடுத்துக்கொண்டாள். நான் என் அம்மா வீட்டிற்குச் செல்கிறேன். எனக்கு சிறிது காலம் தனிமை வேண்டும். விவாகரத்து நோட்டீஸை என் வக்கீல் அனுப்புவார் என்று கூறி அவன் பதிலுக்கு காத்திராமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். வலியுடன் தான் என்றாலும் ஒரு பெரிய சுமையை இறக்கி வைத்த நிம்மதி அவளுக்குள் இருந்தது. துரோகத்தின் நிழலில் வாழ்வதை விட தன் சுயமரியாதையுடன் தலை நிமிர்ந்து நடப்பதே மேல் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். இது ஒரு முடிவல்ல. அவள்